ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ பார்ன் பேபிஸ்க்கு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கிளாத் டைப்பர் வந்து சூப்பர் பாட்டமோடது. நான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ஷாக வந்து பிடிச்சி இழுத்தனால அந்த பட்டன் ஸ்னாப் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அதை யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஃபாஸ்ட்னர் பட்டன் ஸ்னாப் வந்துட்டு எனக்கு மீஷோவில் இருந்துச்சு. சரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து இதனோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 300 தான் வந்துச்சு. 295 230 என்னமோ. இது வந்து ஸ்டாப்லர் பின் மாடல் மாதிரி தான். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லாக் இருக்கும். லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு நிறையா ஸ்னாப் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இது நிறையா ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேபிஸ்க்கு வாங்குகிற ஷர்ட்டில் எல்லாமே இப்போ வந்து இந்த ஸ்னாப் பட்டன் மாடல் தான் வருது. நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏன் ஒரு கிளாத் டைப்பருக்காக ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 2 பின் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பட்டன் டைப் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்துட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணுற பின் மாதிரி இருக்கும் ஷார்ப்பாக. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டேப்லர் மாதிரி இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு இந்த பட்டன் போடுறத வந்து உள்ளே வச்சு போட்டுக்கணும். இன்னொரு சைடு வந்துட்டு அந்த ஷார்ப்பாக இருக்க எட்ஜஸ் வந்துட்டு இன்னொரு சைடு வச்சுக்கணும். இந்த ஷார்ப்பாக இருக்க எட்ஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதை வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு துணியில் வச்சு பின் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜ் வந்துட்டு நம்ம இன்னொரு சைடு பட்டன் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போயிட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு துணியோடு சேர்த்தி நல்லா பைண்ட் ஆகிக்கும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி ட்ரெஸ்ஸில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு, அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக வந்து பின் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பின் அடிக்க ஸ்டாப்லர் மாடலே தான் எக்ஸாக்டாக. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால நான் உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு பட்டன் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ நல்லா வச்சு டைட்டாக அழுத்துனீங்க அப்படின்னா 2-3 டைம் அழுத்திக்கோங்க. அழுத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடியும் இருக்கிறது எல்லாமே நல்லா ஃபிட் ஆகிக்கும். இப்போ வந்துட்டு நல்லா ஃபிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு அந்த துணியோடு வந்து நல்லா பைண்ட் ஆகிக்கும். இதே மாதிரி தான் இன்னொரு சைடும். ஸோ இது வந்து நம்ம வந்து பட்டன் ஸ்ட்ராப் வந்து பட்டன் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இன்சர்ட் பண்ணுற சைடு வந்து நம்ம போட்டுக்கலாம். பட்டன்ஸ் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ இன்சர்ட் பண்ணுற சைடும் அப்படி தான். நீங்கள் ஒரு சைடு வந்துட்டு நல்லா அந்த ஷார்ப் இருக்கிற எட்ஜை வந்து வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்துட்டு இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் வந்து பெருசு ஒன்று இருக்கும், சின்னது ஒன்று இருக்கும். பெருசு வந்து உள்ளே இருக்க மாதிரி போடணும். சின்னது வந்துட்டு வெளியில் தெரியுற மாதிரி இருக்கும். இந்த பெருசில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் தான் வந்துட்டு அந்த ஷார்ப்பாக இருக்க எட்ஜஸ் வந்து போய் ட்ரெஸ்ஸோட உள்ளே வந்து பைண்ட் ஆகிக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த சின்ன ஹோல் வந்துட்டு நம்ம பட்டன் போடுறதுக்கு தகுந்த மாதிரி வர மாதிரி பார்த்து ஹோல் போட்டுக்கோங்க. நல்லா வந்து வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு அழுத்துனீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து பைண்ட் ஆகிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து சில டைம் நம்ம வாஷ் பண்ணும்போது 1-2 பட்டன்ஸ் வரதான் செய்யுது. நான் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணும்போது. ஸோ 1, 2, 3 வந்துருச்சு அப்படின்னா நான் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு புதுசாக வந்துட்டு நான் இந்த ஸ்னாப் பட்டன்ஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் அப்பப்போ. அதாவது நம்ம கிளாத் டைப்பரை தூக்கி போடுறதுக்கு இது நல்ல ஆல்டர்னேட்டிவ். நம்ம ட்ரெஸ்ஸஸ்லேயும் அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இது நல்லாயிருக்கு. இதனோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.